ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூட ப்ரான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டை இடித்து சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான் சேர்த்துக்குங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம், தொக்கு தான் செய்ய போகிறோம். ப்ரான்லேருந்தே தண்ணி வரும், அதுவே வதக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுடலாம். நல்லா தண்ணி சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் சாதம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நிஜமாக அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.